ஹலோ கோயம்புத்தூர் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவில்பாளையம் சக்தி இமேஜ் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 62 ஏக்கரில் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட பேஸ் 1ல் ஆரம்பித்து பேஸ் 6 வரைக்கும் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, கரண்ட் அப்டேட்டு, டேட்டா எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்தில் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், வாங்க பார்க்கலாம். பொதுவாக கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்பாளையங்கிறது அவுட்டான ஏரியாங்கிறது நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம துறவனம்பட்டி, காலப்பட்டி, குருவம்பாளையத்தில் என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ சேம் மார்க்கெட் வேல்யூ கோவில்பாளையத்தில் இருக்குங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் ஓனர் சேல் தாங்க. அதாவது டேரெக்ட் ஓனர் டு கஸ்டமர். ஸோ இடையில நோ ப்ரோக்கரேஜ், நோ மீடியேட்டர்ஸ், யாருக்குனே கமிஷனுங்கிறது கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அம்யூனிட்டிஸ் பக்காவாக பண்ணியிருக்கோங்க. அதிகமான அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்க் மட்டுமே 55 சென்டில் பார்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வீடு கட்டிடத்தில் நம்ம தனியாக பார்க்குன்னு இடம் ஒதுக்கி அலாட் பண்ணி நம்ம பார்க் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். கோவில்பாளையம் பெல்ட்டுக்குள்ளே 55 சென்டில் பார்க்குங்கிறது எங்கேயுமே இல்லைங்க. இது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 62 ஏக்கரில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 13-14 பார்க் தனியாக வந்து அலாட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் தனியாக காமனாக ஒரு பார்க்குங்கிறது 55 சென்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பார்க்கில் பார்த்திங்கன்னா வாக்கிங் ட்ராக் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, பேரண்ட்ஸோட ஈவினிங் ஆகட்டும், மார்னிங் ஆகட்டும் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வாக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்கில் நீங்கள் என்ட்ரி ஆகி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாட்டர் பால் ஃபவுண்டேஷன் இண்டிவிஜுவலாக லாட் பண்ணியிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, சிட்டிங்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்டு, ஸோ உட்காந்து ஃப்ரீயாக பேசுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு, ப்ளஸ் ட்ரீட் பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டோட்டல் பார்க்குக்கான லைட் செட்டப்பு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் ஏர் தேட்டர் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக லாட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி, கிட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனி ஒன் எக்ஸட்ரா எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ செட்டப்பு, லைட் செட்டப்பு, ஒரு 100-150 பேர் வந்து சிட்டிங் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஏர் தேட்டருங்கிறது கோவில்பாளையம் பெல்ட்டுக்குள்ளே எங்கேயுமே லாட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒரு யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 62 ஏக்கருங்க, கிட்டத்தட்ட 950 ஃப்ளாட்டு இண்டிவிஜுவலாக பிடிச்சிருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான டிடிசிபி ப்ளஸ் எரா அப்ரூவல் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நினைக்கலாம் இண்டிவிஜுவலாக வீடு இது இருக்காது, வெறும் லேண்ட் மட்டும் தான் நினைச்சிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைங்க. ஸோ அதிகமான வீடு ரெசிடென்ஸ் ஏரியா ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா வெறும் லேண்டு மட்டும் நம்ம சேல் பண்ணுறது இல்லைங்க, கிட்டத்தட்ட அதிகமான ஒரு 10க்கு மேலே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தனியாக சேல் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 15 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது போக வீடு கட்டி தனியாக சேலுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வீடும் பார்க்குற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் விசிட் பண்ணலாம். ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 58 லேக்ஸு ப்ளஸ் 68 லேக்ஸு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 லட்சம் வரைக்கும் வீடு நம்ம ப்ராஜெக்ட்டில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா இபி லைன்ங்கிறது ஒவ்வொரு பேஸுக்குமே இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இபிங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஒவ்வொரு பேஸுக்குமே இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் தனியாக அலாட் பண்ணியிருக்கோம். டர்ஃப் தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 சென்டில் டர்ஃப் தனியாக அலாட் பண்ணியிருக்கோம். நீங்கள் துறவனம்பட்டி ஐடி பார்க்கு அந்த பெல்ட்டுக்குள்ளே உள்ள ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டர்ஃப் இந்த மணிக்கே பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே போல் கோவில்பாளையம் பெல்ட்டில் நம்மளோட மெட்ரோகிராண்ட் ப்ராஜெக்ட்டில் டர்ஃப் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஈவினிங்கில் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். நம்ம மெட்ரோகிராண்ட் ப்ராஜெக்ட்டில் அம்யூனிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம், பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம், ட்ரிப்ரிகேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம், சோலார் சிட் லைட் வந்து ஒவ்வொரு ஃப்ளாட் தனி இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். முக்கியமாக எல்லா ஏக்கருக்குமே ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். தார் ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு, 35 ஃபீட் ரோடு, 45 ரோடு, 60 அடி ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் ரோட்லேருந்து மொத்த லேவுடு பண்ணி கொடுத்துருக்கோம். சிசிடிவி முக்கியமாக இருக்குது. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகலையும் சரி நைட்டும் சரி எப்போயுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, பிளேயிங் ஏரியா, ஃபுட்பால் டர்ஃபு, ஸோ எல்லா அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 வீடுகளுக்கு மேலே கரண்ட்டில் லைவாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு 25 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 4 வீடு போர் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் உள்ள பக்காவான ஒரு மெட்ரோகிராண்ட் ப்ராஜெக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் காஸ்ட்டு 5.95லேருந்து 7.95 வரைக்கும் ப்ரைஸ் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 5.95 ஆரம்பித்து கிட்டத்தட்ட பேஸ் 1லேருந்து பேஸ் 6 வரைக்கும் 7.95 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காம சைட் விசிட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டை நீங்கள் லொக்கேட்டாக குடியிருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக மூமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சைட் விசிட் வாங்க. ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சைட் பிடிக்கும். ஏன்னா முக்கியமாக மெட்ரோகிராண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் செம்மண் பூமிங்க. ஸோ அதனால் அதிகமான சேல் ஆகிட்டு இருக்குது.
ப்ரீ புக்கிங் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10K இல்லை 25K அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான சைட்டு வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நார்த்து ஈஸ்ட்டு ப்ரைம் சைட்டு எப்போவுமே அவைலபிள் இருக்கும். நியர்பை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க. கோவை வித்யாசம் பக்கத்தில் இருக்குது. ஆதித்யா ஸ்கூல் ரீச் ஆகிடலாம். NGP ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆதித்யா இன்ஸ்டியூஷன் இருக்குது. ரத்னம் குளோபல் காலேஜ் இருக்குது. SNS காலேஜ் இருக்குது. NGP இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா KMCH ஹாஸ்பிட்டல் இருக்குது. குமார் மெடிக்கல் சென்டர் இருக்குது. முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஜெட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் ட்ராவலில் SCP டெக் பார்க் ரீச் பண்ணிடலாம். சில்ஸ் கெட்டி பார்க்குங்கிறது ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவல் ரீச் பண்ணிடலாம். கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ராவலில் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட பாஜெட்லேருந்து பேக் சைட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hourல ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் வாங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.